கரெக்டாக பார்த்து வைங்க. எல்லா கலர்ஸையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. எங்கே இருக்குது க்ரீன் கலர்? எங்கே இருக்குது? சூப்பர், குட். அப்புறம் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எங்கே இருக்குன்னு வைங்க. ஒழுங்காக வைக்கணும் பட்டு. பொறுமையாக வைக்கணும், தூக்கி போடாதீங்க. கரெக்டாக வைங்க. கரெக்டாக வைக்கலையே, தப்பு தப்பாக வைக்கிறீங்க பாருங்கள். க்ரீன் கலர் தனியாக வைங்க. எல்லோ கலர் எங்கே வைக்கணும்? தூக்கி போடக்கூடாது, எடுத்து எல்லோ கலர் பக்கத்துலேயே வைங்க. க்ரீன் கலர் எடுத்து கரெக்டாக வைங்க. தூக்கி போடக்கூடாது பாப்பா. ப்ளூ கலர் எங்கே வைக்கணும்? இந்த ப்ளூ கலர் எங்கே வைக்கணும்? ஓகே. இந்த ப்ளூ கலர் எங்கே வரும்? எங்கே வரும் ப்ளூ கலர்? வைங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வைங்க. தூக்கி போடக்கூடாது, கரெக்டாக எடுத்து வைங்க பார்க்கலாம். அப்போ தான் அம்மா கிளாப் பண்ணுவேன். சூப்பர். எல்லா கலரையும் வச்சிட்டிங்களா? சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் செக்ரிகேஷனும் இதில் சொல்லி கொடுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். கரெக்டாக எடுத்து போடுங்க. இந்தாங்க பாப்பா, நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அம்மா கிளாப் பண்ணுவேன். போடுங்க பார்க்கலாம். எங்கே போடணும் அதை? சூப்பர். எங்கே ஒழுங்காக போடலையே? நீங்கள் சூப்பராக போட்டிங்கன்னா அம்மா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். போடு பாப்பா. போடுங்க போடுங்க. டாடி வந்தாங்கன்னா அப்போ தான் கிளாப்லாம் பண்ணுவாங்க. சூப்பர். எடுத்து போடுங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 127 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. பட் ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அவங்க வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் லெவல் அவங்க மூவ் ஆன் பண்ணுறதுக்குமே நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணோனாலே குழந்தைங்க ஈஸியாக நெக்ஸ்ட்டு நிறைய கற்றுக்கணுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று வந்து டீச்சிங்காக அந்த வேலை சொல்லி கொடுக்காம ஒரு ஆக்டிவிட்டியாக ஹாப்பியாக குழந்தைங்களோட குழந்தையாக விளையாடி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நல்லாவே ஈஸியாக கற்றுப்பாங்க. மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷேப்ஸ்லேயுமே அந்த ஃபிக்ஸ் மாதிரி நான் இப்போ ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி போடணும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு ஹாஃப் மந்த் 2.5 மந்த் அப்படின்றம்போது இப்போ பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? 2.5 மந்த் ஆகும்போது பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் ஷேப்ஸ்லாம் வந்து அந்த ஏஜுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும். பட் இப்போ வந்து அவங்களால காட்ட தான் முடியும். நம்ம என்ன தான் ஷேப் சொல்லி கொடுத்தாலும் அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுற அளவுக்கு இன்னும் பாப்பா இன்னும் க்ரோத் அந்தளவுக்கு இப்போதைக்கு இருக்காது. 2.5 இயர்ஸ்னால் எல்லா பேபியுமே ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ விளையாடிட்டே அவர் வந்து அவரோட திங்ஸ் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வைக்க தான் பார்க்குறாரு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.